இப்போல்லாம் கேஸ் தட்டுப்பாடு வரனால அப்பப்போ வந்து இண்டக்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். ரொம்ப சிம்பிளான ஒர்க்லாம் வந்து இதில் வந்து பண்ணியாச்சு. ரைஸு, பால் காய்ச்சுறது, முட்டை வேக வைக்கிறது அந்த மாதிரி இதில் யூஸுக்கெலாம் வந்து யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து ஒரு சைடு வந்து நான் கேஸில் வந்து சாம்பார் வந்து ரெடி பண்ணிகிட்ருந்தேன். நிறைய சின்ன வெங்காயம் போட்டு கத்திரிக்காய் நல்லா தோட்டத்தில் விளைஞ்ச கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வந்து பண்ணியிருந்தேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. சைட் டிஷ் வந்து இன்றைக்கி எதுவுமே பண்ணவும் இன்றைக்கி வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிறதுனால சிம்பிளாக வந்து ஆம்லேட் வந்து ரெடி பண்ணி சாப்பிட்டு முடிச்சுட்டு, வெயில் சீசன் ஸ்டார்ட் பண்ணாவே பார்த்திங்கன்னா கிராமத்து சைட்லலாம் வத்தல் போடுவாங்க. அப்புறம் வெங்காய வடகெல்லாம் வந்து போட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இன்றைக்கி வந்து சிம்பிளாக வந்து ஃபஸ்ட்டு நாள் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் வடகம் போடலான்னு. ஆயிலெலாம் யூஸ் பண்ணுற கவர் வந்து நம்ம தூக்கி போடாமல் அதில் வந்து இந்த மாவுலாம் போட்டு நம்ம புழிஞ்சு விட்டோம்னா ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், குவான்டிட்டி வந்து அதிகமாக இருக்கும். முறுக்கு வழக்கு ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து கழட்டி யூஸ் பண்ணால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த ட்ரிக் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நாங்கள் வடகம் போட்ட நேரமாக என்னமோ ஈவினிங் மேலே செம்ம மழை வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ரொம்ப வருஷம் கழித்து ஆலங்கட்டி மழை வந்து பெய்யுது. இதான் நான் செகண்ட் டைம் வந்து ஆலங்கட்டி மழை வந்து பார்க்குறேன். ஃபஸ்ட் டைம் வந்து நான் 6th படிக்கும்போது வந்து ஆலங்கட்டி மழை பெஞ்சது. அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழித்து இன்றைக்கி தான் வந்து பெஞ்சிருக்கு. கிராமத்து சைட்லலாம் வந்து சொல்லுவாங்க, இந்த ஆலங்கட்டி வந்து எடுத்து வச்சோன்னா தேல்கடி பூராங்கடிக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா வந்து மழையை வந்து ஈவினிங் டைமில் வந்து நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக அந்த விழுந்த ஐஸ் க்யூப் எல்லாம் வந்து பொறுக்கிட்டு ஜாலியாக வந்து ஈவினிங் டைம் போனதே தெரில. ஒரு 2 மணி நேரம் நல்ல மழை பெஞ்சுது. நல்லா காற்று கூட அடிக்கல. ஆனால் மழை மட்டும்தான் வந்து ஃபுல்லாக வந்து பெஞ்சிட்டு இருந்தது. மழையை நல்லா வேடிக்கை பார்த்துட்டு கப்பல் விழலாமான்னு பார்த்தேன். ஆனால் மழை ரொம்ப அதிகமாக பெஞ்சதுனால வெளியே போக முடியல. வீட்டுக்குள்ளே வந்ததுலேயே பொறுக்கிட்டு இருந்தேன்.